அடுத்த ஓவர் இதே மாரி போகுது. கடைசி பால் திரும்பவும் லைட்டா தட்டி விட்டு சிங்கிள் ஓடிருக்காரு. நடுவுல ஒரு டபுள்லாம் வேற ஓடுறாங்க. இதுல என்ன ஆயிருதுன்னா, கிறிஸ் வோக்ஸ் கைய புடிச்சுக்கிட்டு அந்த வலியில ஓடும்போதெல்லாம் கை ஜெர்க் ஆகும்ல உங்களுக்கு. உடைஞ்ச கைய வச்சுட்டு நீங்க எப்படி ஓடுவீங்க? உங்க உடம்பு ஷேக் ஆகும்போதெல்லாம் வலி வலிக்கும்ல. வலி அதிகமாயிட்டே போகுது. சொல்றாரு, "இதுக்கு மேல என்னால சிங்கிள் ஓட முடியாது. நீ எப்படியாவது அடிச்சு மட்டும் எடுத்துட்டு ரன்ஸ்" அப்படின்றாரு. பட் அதுக்கும் அப்புறமாவும் ஒரு சிங்கிள் ஓடுற நிலைமை வருது. அதையும் ஓடி எடுக்குறாங்க. எப்படியோ மேட்ச் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்குது. இப்போ ஒரு 11 ரன் அடிச்சா போதும். ஒரு பவுண்டரி வேற போயிருச்சு. 11 ரன் அடிச்சா போதும் மேட்ச் ஜெயிச்சிரலான்ற நிலைமை வரைக்கும் மேட்ச் போகும்போதும், இந்தியாவுக்கும் வாய்ப்பு இருக்குது, இங்கிலாந்துக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு மேட்ச் 2 பக்கமும் வந்து ஈக்குவலா நின்னுகிட்டு இருக்குது. ஈவன்லி பாய்ஸ்டு கரெக்ட்டா சொல்லணும் அப்படின்னா. அந்த நிலைமையில தான் என்ன ஆகுதுன்னா, நம்ம சிராஜ் அவர்கள் ஒரு ஓவர போடுறாரு. இறக்குறாரு பால வந்து நேரா. அப்படி கையில இருந்து பால் டெலிவரி கொஞ்சம் நல்லா உள்ள வந்து அப்புறம் டெலிவரி பண்றாரு. அவருடைய இந்த கை ஆர்ம் ரொட்டேஷனுடைய ஸ்பீடுக்கும், அவர் பேட்ஸ்மேனுடைய ஜட்ஜிங்க்கும் டைம் மிஸ் ஆவுது. அவர் பேட் அப்படி வைக்கிறாரு. ஃபுல் யார்க்கரு பால் உள்ள இறங்கி போல்டு. கஸ் ஆட்கின்சன் சுத்த போய் 6 அடிக்க போய் இந்த தடவ அவுட் ஆயிட்டாரு. ரைட். ஸோ இப்போ இந்தியாவுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. என்ன மாதிரி ஒரு வின் இது? என்ன மாரி ஒரு மேட்ச்? 2 டீமுமே ஈக்குவலா போட்டி போட்டுருக்காங்க. அன்னைக்கு ரிஷப் பண்ட் வந்துட்டு அந்த மாரி ஒரு நிலைமையிலயும் மேட்ச் ஆட வந்தாரு. அந்த கால் உடைஞ்ச நிலைமையிலலாம், இன்னைக்கு இவரு கைய உடைஞ்சுட்டு ஒரு கையில விளையாடுறதுக்கு நான் வரேன்டான்னு வந்து நிக்கிறாரு.